அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவங்க என்னைக்கும் அதில் வாசமாயிருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. நீதிமானோட வாய் ஞானத்தை பேசுமா, நியாயத்தை பேசுமா? ஏன்? யார் நீதிமானாக இருக்க முடியும்? வேதத்தை அறிந்து, வேதத்தை புரிந்து, அதை தன் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறது, தன்னுடைய சுபாவமாய் மாற்றி கொள்ளுகிற மனிதன் நீதிமானாக இருக்கிறான். அப்போது அவருடைய வேதம் அவனுடைய இருதயத்தில், யாருடைய இருதயத்தில் இருக்கு? நீதிமானுடைய இருதயத்தில் வேதம் இருக்குது. அவனுடைய இருதயத்தில் இருக்கிறனால அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. நீதிமானுடைய வாழ்க்கை ராஜ பாதை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது நீதிமானுடைய இருதயத்தில் இந்த வேதம் இருக்கிறனால தான் அவன் வாழ்க்கையெல்லாம், அவன் நடையெல்லாம் மிக நேர்த்தியாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு நீதிமானின் வாழ்க்கையாக இருக்கணும்னா இந்த வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நீதிமான் போகும்போது அவன் வழியெல்லாம் விசாலமாக தான் இருக்கும். நீதிமானுடைய பாதை என்னவா? ராஜ பாதையாம். அல்லேலூயா. அப்போது ராஜ பாதை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு விசாலமான பாதை உங்களுக்கு கிடைக்கணும்னா, பிசகி போகாத, விழுந்து போகாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா, இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க வேண்டியதா, வேதத்தை வாசிக்க வேண்டியதா, இதை அபியாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய நடை ஒன்றும் பிசகாது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணி அதன்படியாக நடக்க செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே போதும். நீங்கள் செய்கிற எத்தனை காரியமானாலும் சரி, அத்தனை காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார். ஆமாம், நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வேதம் உங்கள் இருதயத்தில் வந்துருச்சுல. பாருங்க, எஸ்ரா அவர் தன்னுடைய மக்களோடு கூட 1754 பேரோட எருசலேம் நோக்கி பிரயாணப்பட்டு வருகிறார். ஒன்றும் தெரியல. அகவா நதியாண்டில் உக்காந்துட்டு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் அங்கிருந்து வேதத்தை தியானித்து, உபவாசித்து, ஜெபித்து இந்த மக்களை கொண்டு போகிறார். அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு வேத பாரகன். வேத வசனத்தின்படி தன்னை வாழ்வதற்கு தன்னை பக்குவப்படுத்தி இருந்தாராம். அதனால தான் அவர் வழியில் எங்கேயும் கலங்கி போகாமல் மக்களை அருமையாக நடத்தி கொண்டு போனார். அவருடைய நட பிசகவே இல்லை. அவரை நம்பி வந்த மக்களுடைய வாழ்க்கை வழி தவறி போல. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ்ந்து நீங்கள் போவீங்கன்னா உங்கள் பாதை ராஜ பாதையாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட வழி தவறி போக மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போக மாட்டாங்க. உங்கள் குடும்பம் கெட்டு போகாது. உங்கள் குடும்பம் உங்கள் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆண்டு கொள்ளுகிற குடும்பமாக தான் சொல்லுதில்ல. நீதிமானுடைய சந்ததி எப்படி இருக்குமா? நீதிமான் பூமியை சுதந்திரிச்சுக்குவானா, அதுபோல் எல்லா ஆசீர்வாதம் சுதந்திரித்து கொண்டு செழிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீதிமானாய் வாழ உடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்க, பேச, வாழ கற்றுக் கொடுக்கும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.